ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓம் அகில லட்சுமியே போற்றி ஓம் அன்னலட்சுமியே போற்றி ஓம் அலங்கார லட்சுமியே போற்றி ஓம் அமிர்த லட்சுமியே போற்றி ஓம் அமரலட்சுமியே போற்றி ஓம் அம்சலட்சுமியே போற்றி ஓம் அரவிந்த லட்சுமியே போற்றி ஓம் அனந்த லட்சுமியே போற்றி ஓம் அஷ்டலட்சுமியே போற்றி ஓம் ஆதிலட்சுமியே போற்றி ஓம் ஆத்மலட்சுமியே போற்றி ஓம் ஆனந்த லட்சுமியே போற்றி ஓம் இஷ்டலட்சுமியே போற்றி ஓம் இதயலட்சுமியே போற்றி ஓம் ஈகை லட்சுமியே போற்றி ஓம் உதயலட்சுமியே போற்றி ஓம். மாப்ள ஐயா, இந்த பூங்கயிரை பொண்ணு கழுத்துல கட்டுங்க. அப்புறம்தான் ஏற்கனவே போட்டிருக்கிற தாலி கயிறை கட்ட முடியும். ஓம் ஐஸ்வர்ய லட்சுமியே போற்றி ஓம் ஓங்கார லட்சுமியே போற்றி ஓம் கருணா லட்சுமியே போற்றி ஓம். இத வாங்கி. கமல லட்சுமியே போற்றி போற்றி. ரெண்டு பேரும் தாலியை கட்டுங்க. வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து. என்ன நீங்க மாமியாரு? பொதுவா பொண்ணுக்கு அம்மா தானே தாலி சரடு மாத்தணும். நீங்க பண்றீங்க. இன்னைக்காவது தேவியோட அப்பா அம்மா வரக்கூடாதா? ரொம்ப அக்கிரமமா இருக்கே. சம்பிரதாயத்தெல்லாம் இப்படி மாத்தலாமா சொல்லுங்க? அம்மா தான் கேக்குறாங்கல்ல, சொல்லுங்க தேவி. ஏமா செல்வா இதெல்லாம் யோசிக்காம பண்ணுவாளா? எதுக்கு இப்ப ஃபங்க்ஷன் நல்லா போகும்போது தேவையில்லாத விஷயங்களை பேசுறீங்க? கொஞ்சம் பேசாம இருங்க. சுபத்ரா அண்ணி, ஏன் சபையில பிரச்சனை பண்ற? நான் இன்னைக்கு ஒரு நாள் தேவிக்கு மாமியார் இல்ல அம்மான்னு சொன்னேனே. தேவி, இன்னைக்காவது அப்பா அம்மாவை வர சொல்லிருக்கலாம்ல. பாரு, எல்லாரும் முன்னாடியும் அம்மாவுக்கு முன்னாடி எவ்வளவு அசிங்கம். என்ன மன்னிச்சிருங்க. வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து. கஜலட்சுமியே போற்றிவோம் கஸ்தூரி லட்சுமியே போற்றிவோம் காருண்ய லட்சுமியே போற்றிவோம் குணலட்சுமியே போற்றிவோம் குருலட்சுமியே போற்றிவோம் நீங்களும் சேர்த்து முடிச்சு போற்றிவோம் ஓமேதக லட்சுமியே போற்றிவோம் சந்தான லட்சுமியே போற்றிவோம் சகல லட்சுமியே போற்றி போற்றி. இந்த அட்சதையை எல்லாருக்கும் கொடுங்க. கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவினியிலாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் பதவி பெரிய தொண்டரடு கூட்டு கண்டாய் அலையாடு அறுதுயிலும் ஆயனது தந்தையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே. வாழ்க வளமுடன். மாப்பிள்ளைங்க ரெண்டு பேரும் மாங்கல்யத்துல இந்த குங்குமத்தை வச்சு விடுங்க. ஏய் தேவி, நீயா இந்த ஃபங்க்ஷனுக்கு தாலி சரடு மாத்த உங்க அப்பா அம்மா வரணும்னு சொல்லுவேன்னு பார்த்தேன். ஆனா நீ எப்பவும் போல எதுவுமே பேசாம இருக்க. ஆனா நான் விட மாட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல பூம்பாயாலேயே உன் அப்பா அம்மா யாருன்னு சொல்ல வைக்கிறேன். ரெண்டு ஜோடியும் எழுந்து உங்க அப்பா அம்மா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. சரிங்க. நல்லா இருக்கணும். சீரும் சிறப்புமா நீடூடி வாழணுமா.
நல்லா இருங்க, நல்லா நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எந்திரிங்க. கூடிய சீக்கிரமா இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசை பெத்து கொடுமா. ம்? ஐயா, அந்த நகையை எடுத்து கொடுங்க. ம். இந்தாங்க. இத தேவியோட அப்பா அம்மா சார்பா நான் தேவிக்கு போடுறேன். எங்க நம்ம கொண்டு வந்த செயினையும் தேவிக்கு போட்டுடலாமா? வாயை மூடிக்கிட்டு பேசாம நில்லு. அழாதம்மா, அழாத. ஐயா, அந்த செயின் எடுத்து கொடுங்க. சரிங்கம்மா. இந்தாங்கம்மா. இது சத்யாவுக்கு. அப்பா அம்மா சார்பா நாங்க போடுறோம். அம்மா, என் பொண்ணு சத்யாவுக்கு நீங்களும் செயின் போடுங்க. சரி. நீங்களும் அம்மா முறை தானே? கொடுங்க. வாங்க, இந்த போடு. போடுங்க. வா சத்யா. நல்லா இருப்பா. நல்லா இருப்பா, நல்லா இருப்பா. எழுந்துரு. எந்திரி. என்ன தேவிமா, நீ எங்க கால்லாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க மாட்டேன்னு நாங்களும் வாழ்த்தோம் இல்ல. சம்பந்தி, நானே சொல்லணும்னு இருந்தேன். பா, பெரியவங்க ஆசீர்வாதம் எப்பவும் வேணும். அபி, அப்பா. என்னப்பா தயக்கம்? தேவியை கூட்டிட்டு போய் ஆசீர்வாதம் வாங்கிக்க. சரிங்கப்பா. தேவி, நல்லா இருங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. அம்மா, அந்த செயின் எடுத்து தேவிக்கும் போட்டு விடுங்க.